வடக்கிலேயும் சரி தெற்குலேயும் சரி நிறைய சுழற்சிகள் இருந்துட்டே இருக்கு. 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர்ல ஒரு புயல் இருக்கு. அந்த புயலின் தாக்கத்தினால வங்கக்கடல்ல வந்து அந்த மேக கூட்டம் ஒரு பறந்து விரிந்து இருந்தது. அது ரொம்ப கான்சென்ட்ரேட் ஆகாம இருந்தது. இப்ப அது தனியா ஒரு சிஸ்டமா அது வந்து இந்த மேகக்கூட்ட அமைப்போட அது சேராம கொஞ்சம் விலகி இருக்கு. அரேபியன் சீல நம்ம அரபிக்கடல்ல பார்த்த சிஸ்டமும் வந்து கொஞ்சம் இன்னைக்கு ரொம்ப ஸ்லோவா தானே போயிருக்கு. ஸோ அதுவும் கொஞ்சம் வலு இழந்த மாதிரி ஒரு தோற்றம். அப்ப இது வந்து வலுவடைஞ்சிருக்கு. நம்ம வங்கக்கடல்ல பொறுத்திருந்து பார்ப்போம். அது வந்து டிப்ரெஷன் வரைக்கும் இப்ப சொல்லியிருக்கோம். மானிட்டர் அண்ட் 4 கிளவுட் பேச்சஸ் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா சதர்ன் ஹெமிஸ்பியர் அண்ட் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் பாத்தீங்கன்னா 4 சிஸ்டம்ஸ் இருக்கு. ஸோ ஒரு 2 இப்ப அரபிக்கடல் வங்கக்கடல் ரெண்டுத்துலயுமே பேரலா ஒரு சிஸ்டம் இருக்கும்போது அதுக்கு ஒரு பேர் இருக்கு, ஃபுஜிவாரா எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி ஒன்று எது வந்து ஸ்ட்ராங்கா ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்து தான் சொல்லணும். இந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி நமக்கு ஒரு 100 ஆண்டு தரவுகள்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபியூஜிவாரா எஃபெக்ட்ல வர்ற சிஸ்டம்ஸ் நிறைய இருக்கு.